பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. கைவல்ய நவநீதம் தத்துவ விளக்கப்படலம் 28வது பாடல். ஏம மாயா வினோத ஈசனார் அருளினாலே பூமலி உயிர்கட்கெல்லாம் போக சாதனம் உண்டாக தாமத குணம் 2 சக்தியாய் பிரிந்து தோன்றும் பீமமாம் ஊடல் என்றும் விவிதமாம் தோற்றமென்றும் ஏம மாயா வினோத ஈசனார் அருளினாலே பூமலி உயிர்கட்கெல்லாம் போக சாதனம் உண்டாக தாமத குணம் 2 சக்தியாய் பிரிந்து தோன்றும் பீமமாம் ஊடல் என்றும் விவிதமாம் தோற்றமென்றும். சென்ற வகுப்பில் பார்த்தோம், காரண அம்ச தத்துவத்தில் இருந்து ஈஸ்வரன் வந்துவிட்டார். காரண அம்ச ராஜசத்திலிருந்து ஜீவர்கள் வந்துள்ளார்கள். அது பார்த்தோம். அப்போ அந்த காரண அம்சத்துல 3 குணத்துல தாமசம் எஞ்சி இருக்கு. மீதி உள்ள தாமச அம்சம் அது 2 சக்தியாய் தோன்றுகிறது சொல்ற. அதுக்குள்ள 2 சக்தி இருக்கான். அது என்ன? பீமமா மூடல் என்றும் கனமான ஆவரண சக்தி, அடர்ந்த ஆவரண சக்தினா மறைப்பு சக்தியின் பேரு. ஆன்மாக்களுடைய நம்முடைய நிஜ சொரூபத்தையும் பரமான்ம சொரூபத்தையும் உணரா வண்ணம் அதனை ஞானமாகிய கண்ணை மறைத்து வைத்திருப்பது. நம்முடைய நிஜ சொரூபத்தையும் இறைவனுடைய சொரூபத்தையும் மறைத்து வைப்பது இருப்பதற்கு பெயர்தான் ஆவரண சக்தியுடைய வேலை, மறைப்பது. ஆன்மாக்களின் நிஜஸ்வரூபத்தையும் பரமான்ம சொரூபத்தையும் உணரா வண்ணம் அதனை ஞானமாகிய கண்ணை மறைப்பது, அதன் ஞானமாகிய அறிய விடாமல் தடுத்திருப்பது. ஊடல்னா ஆவரண சக்தி அப்படி தன்மை சொல்லிட்டார். அடுத்து விவிதமாம் தோற்றம் என்றும், விவிதம் சொன்னா விக்ஷேபம் வெக்கம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் சரி. விக்ஷேபம் விதவிதமாக தோன்றி தெரிந்து கொண்டிருப்பது, அதுதான் விக்ஷேபம். ஈஸ்வரன் என்ன பண்றார்? இந்த விக்ஷேப சக்தி இடமாக வேண்டும். விக்ஷேப சக்தியை வைத்து ஆன்மாக்கள் மோட்சமடைய வேண்டி அவர்களுக்கு அவசியமான கர்மாக்களை செய்து தீர்ப்பதற்காக தனு கரண புவன போகம் சொல்லுவாங்க. தனு என்ற அந்த உடல், மனம், புவனம், நாம் அனுபவிக்கக்கூடிய பொருள்கள், இதனை முதலியவற்றையெல்லாம் படைத்தாராம். ஊடல் சொன்னா இந்த இடத்துல மறைப்பு சக்தி ஆவரணம் சொன்னோம். அது நம்முடைய நிஜஸ்வரூபத்தையும் பரமாத்மாவுடைய நிஜஸ்வரூபத்தையும் மறைத்திருப்பது சொன்னோம். விக்ஷேபத்துல இருந்துதான் இந்த உலகத்தை படைத்தார். இது சென்ற வகுப்புல பார்த்து முடிச்ச கருத்து. இப்ப நாம பார்த்து வருகின்ற கருத்து அத்தியாரோப பிரகரணம் அல்லது சிருஷ்டி பிரகரணம். இந்த சிருஷ்டியானது எப்படி தோன்றியது, பிரம்மத்தின் மீது எப்படி அத்தியாரோபம் நிகழ்கின்றது, அந்த பகுதியை தான் பார்த்து வருகின்றோம். இந்த இடத்துல மறுபடியும் இங்க உரையாசிரியர் ஞாபகப்படுத்துறார், நம்முடைய நோக்கம் சிருஷ்டியை விஸ்தாரமாக பார்ப்பது என்பது இல்லை. இருக்கின்ற விதவிதமாக தோன்றிக் கொண்டுள்ள இந்த அனைத்து பிரபஞ்சமும் தோற்றமும்
அந்த ஒரு பொருளின் மீதுதான் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது என்பதை நமக்கு புரிய வைப்பதற்கு தான். அதுக்காக இந்த பொருள் அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஏகமான உருவான நீ அநேகமான உருவாகியே தாய்மணக்கோ. ஏக்கம்தான், ஏகன் அநேகன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அருளினால் அநேக உருவாக. என்ன அருள்? அதுதான் சொல்றாரு. ஈசனார் அருளினாலே, இந்த ஜீவர்கள் மீது கொண்ட கருணையினால் இந்த ஜீவர்களுக்கு செயல்களை கொடுத்து அவர்களும் செயல்பட்டு தன்னோட உண்மை சுரூபத்தை புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணணுமே. அதுக்கு இந்த உடல் வேணும், கருவிகள் வேணும், உலகம் வேணும், இந்த உலகத்தை விஷயங்கள் வேணும். இதெல்லாம் செய்துதானே அவங்க இதெல்லாம் அனுபவித்து ஞானத்தை பெற்று உணர்ந்து மோட்சத்துக்கு வரணும். அதற்காக இது செய்திருக்கிறார் சொல்லி சொல்றார். ஒரு வார்த்தைக்காக தான் ஒரே பொருள் சொல்றோம். அத்வைதமான பிரம்மத்தில் தான் ஜீவ ஈஸ்வர ஜெகத்தெல்லாம் கற்பிக்கப்பட்டுள்ளது. அதை நிரூபிப்பதற்காக இந்த சிருஷ்டி பிரகரணம் சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த கற்பனை எப்படி ஏற்பட்டுள்ளது? இப்ப நாம பார்த்து வருவது காரண நிலையில், காரண பிரபஞ்சம், வெளித்தோற்றத்துக்கு வராத காரண நிலையில், ஒடுங்கிய நிலையில் என்னென்னலாம் உள்ள இருக்கு, எப்படி இருக்கு என்பதை நாம் பார்த்து வருகின்றோம். இப்ப நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த ஸ்தூல உடல் இருக்கு, உலகம், இது எதுல இருந்து வந்திருக்கணும்? சூக்ஷமத்திலிருந்து வந்திருக்கணும். சூக்ஷமம் எதுல இருந்து வந்திருக்கு? காரணத்திலிருந்து வந்திருக்கு. அந்த காரணம் எதுல இருந்து வந்து நம்ம கேட்க மாட்டோம். காரணத்துக்கு தோற்றமில்லை சொல்லி சொல்லி இதெல்லாம் நமக்கு புரிந்தது. ஆகவே இதுல இன்னொன்னு புரிஞ்சுக்கணுமா? நாம இந்த விசாரத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது காரண சரீரம் இருக்கா இல்லையா? ஜாகிரத அவஸ்தையில ஸ்தூல உடல்ல இருந்து கொண்டு இந்த விசாரத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது நமக்கு காரண உடல் இருக்கணுமா? இருக்கும். அடுத்து சூக்ஷ்ம உடல் இருக்கா இல்லையா? சூக்ஷ்ம உடலாம் மனம் இருக்கா இல்லையா? இருக்கு. அதே நேரத்தில் ஸ்தூல உடல் இருக்கா இல்லையா? என்ன சாமி கேட்குறீங்க? நல்லா தெரியுது. ஸ்தூல உடல் இருக்கு, 3 இருக்கு. அதே போல நாம விவகாரங்களை செய்து வருகின்ற நமக்கும் இந்த 3 உலகமும் இருந்து கொண்டிருக்கின்றது நாம புரிந்து கொள்ளணுமா? காரண பிரபஞ்சம் இருக்கு, சூக்ஷ்ம பிரபஞ்சம் இருக்கு, ஸ்தூல பிரபஞ்சமும் இருக்கு. அதுதான், அதாவது அண்டத்தில் உள்ளதை பிண்டத்தில் காண் சொன்னது போல நம்முடைய ஒரு உடம்புல எப்படி காரண சரீரம் இருக்கு, ஆழ்ந்த உறக்கத்துல அதுலதான் இருக்கும். சூக்ஷ்ம சரீரம் இருக்கு, மனசு, அதுலதான் கனவுலாம் காண்றோம். அடுத்து ஸ்தூல சரீரம் இருக்கு, இந்த வெளி உலக விவகாரங்களை நம்ம அனுபவித்துக் கொண்டுள்ளோம், பார்த்து கொண்டு. இந்த 3 இருப்பது போல காரண பிரபஞ்சமும் இருக்கு, சூக்ஷ்ம பிரபஞ்சமும் இருக்கு, ஸ்தூல பிரபஞ்சமும் இருக்கு அப்படி சொல்லி சொல்றாங்க. ஆனால் கனவில் ஆழ்ந்த உறக்கம் இல்லை, கனவுல என்ன இல்லை? இந்த ஸ்தூல உடல், ஸ்தூல பிரபஞ்சம் இல்லை, மறந்துதானே தூங்குறோம். ஆனா காரண சூக்ஷ்ம சரீரம் இருக்கா இல்லையா? இருக்கு. காரண உடல்ல தான் உறக்கம் வருது. அந்த உறக்கத்துல கொஞ்சம் பாதி உறக்கத்துல தான் கனவு வருது. அப்போ கனவுல காரண உடலும் இருக்கு, சூக்ஷ்ம உடலும் இருக்கு. அந்த சொப்பன அவஸ்தை, கனவும் இல்லாத ஆழ்ந்த உறக்கத்துல நாம எங்க இருக்கோம்? எந்த உடல் இருக்கு? காரண சரீரத்துல தான் இருக்கும். ஆழ்ந்த உறக்கத்துல நாம் இருப்பது எதுவோ அந்த உடலுக்கு பேர் தான் காரண சரீரம். அந்த காரண சரீரத்தை நான் எந்திரிச்சு பார்த்துறேன்னா எந்திரிச்சா பார்க்க முடியும், காரணத்தை தான் இருக்கும். இது புரிந்து கொள்ள வேண்டியது. ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் இருப்பது எதுவோ அது காரண சரீரம். அதே போல இந்த காரண பிரபஞ்சம், அதுல சூக்ஷ்ம பிரபஞ்சம், பிறகு ஸ்தூலமா வரப்போறது. இப்ப நாம பாக்குறதெல்லாம் காரண நிலையில பாக்குறோம். இதெல்லாம் நம்ம புரியணும்னு சொல்லி சொல்றார். ஒழுங்கா வேதாந்தத்தை தத்துவத்தை கேட்டு புரிதல் நமக்கு நிகழணும்னா இதெல்லாம் கொஞ்சம் கவனத்துல இருந்தா பிரயோஜனமா இருக்கும் என்பது உரையாற்றினுடைய கருத்து. ஆக இதுவரை நாம பார்த்ததை இப்ப ஞாபகப்படுத்திக்கிட்டோம். முதல்ல காரண பிரபஞ்ச அத்தியாயத்தை சொன்னார். அப்புறம் சூக்ஷ்ம பிரபஞ்சம் எப்படி வந்து சொல்ல போறார். 3வது தான் ஸ்தூல பிரபஞ்சம். இப்ப நாம பார்த்தோம், காரண நிலையில் சத்துவ அம்சத்தில் ஈஸ்வரன் வந்துட்டா சொல்லி சொன்னோம். அப்புறம் காரண நிலையில் ரஜோகுண
அம்சத்தில் ஜீவன் வந்துட்டார் சொல்லி சொன்னோம். இப்ப தமோகுண அம்சத்திலிருந்து இந்த என்னென்ன வந்திருக்கு காரண நிலையில என்ன சொன்னாருங்க, போகத்துக்கான சாதனங்கள் எல்லாம் வந்துருச்சான். இன்னும் காரண நிலையில தான் இருக்கு, ஒடுங்கிய நிலையில தான் இருக்கு. அதுல இருந்தா சூக்ஷ்ம பிரபஞ்சம்லாம் வரணும். போகம் சொல்லி சொன்னா நாம் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள், இந்திரியங்கள் எல்லாம் வருகின்றது. போக சாதனம் சொல்லி சொன்னாவே சூக்ஷ்ம சிருஷ்டி அல்லது சூக்ஷ்ம பிரபஞ்சம், அதுதான் அர்த்தம். அடுத்து ஒரு உரையாசிரியர் சொல்றார், வேதாந்தம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேணும்னா இந்த விஷயத்தை கொஞ்சம் சொல்லுங்க, சொல்லாத விட்டுடாதீங்கன்னு சொல்லி சொல்றார். என்ன, சிருஷ்டியில் உண்மையில் தாத்பரியம் இல்லை, அதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டியது. அப்படி சொல்வதற்காக சொப்பனம் எப்படி உருவாகுதுன்னு உதாரணமா சொல்றார். சில நேரத்தில் நமக்கு வர கனவு இருக்கே, அது கிரமமா வருகின்றது, முறையா வருது. நம்ம பகல்ல பார்த்துருப்போம், அது வருது. கிரமம் இல்லாமல் வருகின்றது, இல்லாமலும் வருது. முறையா வருது, முறை இல்லாத சில கனவுலாம் நமக்கு கோர்வையே இருக்காது. எப்படி வந்தது ஏன் வந்ததுன்னு தெரியாது. சிலதுக்கெல்லாம் கோர்வையா இருக்கும், சிலதுலாம் ஏன் வந்து நமக்கு தெரியும் இல்லையா. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே நம்ம எங்கே இருந்திருப்போம், இல்லை அலுவலகத்தில் வேலை சேர்ந்து அலுவலக விஷயங்கள் நண்பர்கள் ஞாபகத்துக்கு வரும். வந்துட்டு எப்படி வருது ஏன் வருது தெரியாது. ஏதோ உள்ள இருக்கு, ட்ரிகர் ஆகுது, ஏதோ வருது, அப்படி வருது. சிலதான் நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம், கேட்டே இருக்க மாட்டோம், அதுவும் வருது. முறையாவும் இருக்கு, முறை இல்லாம இருக்கு, விட்டு விட்டும் வருது. அதே போல இந்த படைப்பானது கிரமமாக முறையாகவும் வருகின்றது என்று சாஸ்திரம் சொல்லி இருக்கு, கிரமம் இல்லாமலும் சாஸ்திரம் சொல்லி இருக்கு. நாம என்ன புரிஞ்சுக்கணுமா இதுல, இல்ல இது கிரமமா தான் வர வேண்டும் என்று நாம கருதினால், அப்படி அறிய இச்சிக்கின்றவன் விரும்புகின்றவன் என்ன ஆவானா, ரொம்ப அழகா சொல்ற உதாரணம், காணல் ஜலத்தில் வஸ்திரத்தை நனைக்க விரும்புவது போலன்னு சொல்லிடுறார். காணல் நீர் இருக்கு, அதுல துணியை நினைக்க முடியுமா? ரோட்டு மேலதான் காணல் நீர் தெரியுது, அது ரோட்டையே நினைக்காதே. அந்த காணல் நீர் நம்ம துணியை நினைக்க முடியுமா? அது போல அப்படின்னு சொல்லிடுறார். ரொம்ப ஜாஸ்தியா ஏன் கிரமமா வந்ததா, என்ன கிரமம் என்னன்னா சொல்றோம், இவ்வளவுதான் பார்த்துக்கோ, அது கிரமமா தான் வரணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். நீ நினைச்சினா அறிய இச்சிக்கின்றவன் காணல் ஜலத்தில் வஸ்திரத்தை நினைக்க விரும்புபவனை போன்று சொல்லிடுறான். அப்ப ஏன் சாமி இதெல்லாம் சொல்றீங்கன்னா, இதெல்லாம் சொல்லிதான் நம்ம பார்த்த தடஸ்த லட்சணம் சொல்லி பார்த்தோம். தெரிந்த ஒன்றை வைத்துத்தான் தெரியாத ஒரு வஸ்துவை நமக்கு சொல்றதுக்காக வருகின்ற விஷயம் நம்ம பார்த்ததெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆகவே நமக்கு தெரிவாக தெரிகின்ற இந்த உலகத்தை சிருஷ்டியை வைத்து இந்த சிருஷ்டித்தவன் ஒருத்தர் இருக்கணும் தெரிஞ்சுக்கிடுறோம். பிறகு இந்த சிருஷ்டியே அவன் மீதுதான் நிகழ்ந்துள்ளது, அந்த பிரம்மம் தான் இந்த உலகமாக தோன்றி காட்சி அளிக்கின்றது. இந்த கருத்தை புரிய வைக்கிறதுக்கு, இந்த அத்வைதத்தை புரிய வைக்கிறதுக்காக இதெல்லாம் கொள்ள வேண்டியது இருக்குன்னு சொல்லி சொல்றார். இதுதான் தாற்பயம். மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கணும். இதுதான் விஷயம். சாஸ்திரமான சில விஷயம் மனசுல வச்சு நமக்கு உபதேசிக்கிறதுக்கு முயற்சி பண்றது. இந்த உலகத்தை பற்றி விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்களாம், இந்த உலகத்துடைய இயக்கம் சிருஷ்டி அதை பத்தின இன்னைக்கு வரைக்கும் நாளைக்கு வரைக்கும் உலகம் அழிகிற வரைக்கும் ஆராய்ச்சி செய்துட்டே இருப்பாங்க. ஆராய்ச்சி செய்வதற்கு இந்த உலகத்துல இன்னும் அவர்களால் கண்டுபிடிக்க வேண்டிய அதிசயங்கள், அற்புதங்கள், சூட்சமங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கு, முடிவே இல்லாதான் இருந்து கொண்டிருக்க போகின்றது. ஆகவே அவர்களால் முடிவாக இந்த உலகம் எப்படித்தான் உண்டாயிற்று, இது உள்ள என்னென்னலாம் ரகசியங்கள் சூட்சம் இருக்கு என்பதை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. முழுமையாக கண்டுபிடிக்க முடியாமே இருக்கும். அதே நேரத்தில் இன்னொன்னு இருக்கு, இந்த உலக விஞ்ஞானத்தை பற்றி, விஷயங்களை பற்றி, கண்டுபிடிப்பை பற்றி விஞ்ஞானிகளுக்குள்ளே சயின்டிஸ்ட் ஒருத்தர் சொல்ற கருத்து இன்னொரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவார், நிராகரிச்சிடுறார், நெகேட் பண்ணிடுறார். அதெல்லாம் இல்ல, இது இப்படிதான், நீங்க சொல்றா போல இல்ல, நான் சொல்றதுதான் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. ஆகவே இந்த முடிவா என்னன்னா, இந்த சிருஷ்டி ரகசியத்தை ஒருவரும் முழுமையாக புரிந்து கொள்ள இயலவில்லை. பௌதிக விஞ்ஞானமே அப்படி இருக்கும் பொழுது நாம என்ன பண்ணணுமா, ஒரு அறிவை கொடுக்குறாருங்க. எது முடியாதோ அதை முடியாது என்று புரிந்து கொள்வதுதான் புத்திசாலித்தனன்றார். எது முடியாதோ அதை முடியாது என்று புரிந்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம். அழகான கருத்து இது. ஆகையினால இந்த உபநிஷத்துக்கள்ல ஜெகத் உற்பத்தியை பற்றி, இந்த உலக உற்பத்தியை பற்றி பலவிதமாக பேசி இருக்கு, சொல்லியிருக்கு.
சாந்தோக்கியத்துல சத்ரூப பிரம்மனிடமிருந்து அக்னி, பிருத்திவி, ஜலம் உற்பத்தி ஆனதா சொல்றது. தைத்திர உபநிஷத்துல ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி என்று 5 பூதங்கள் வந்தது என்று அது கிரமமாக முறையா சொல்லியிருக்கு. சில இடத்துல சில விஷயங்கள் எப்படி சொல்லியிருக்குன்னா, எல்லாவற்றையும் இந்த பரமேஸ்வரன் சிருஷ்டி செய்தார் அப்படி சொல்லி ஒரே வாரத்துல முடிச்சிடுறது. ஆகவே இதெல்லாம் ஏன் இப்படி சொல்லியிருக்கு, ஒரே விதமா ஏன் சொல்லி சொன்னா, இந்த ஜெகத் உற்பத்தி விஷயத்துல பலவிதமாக சொல்லப்பட்டதற்கு காரணம் அது பெரிய தாத்பரியமான விஷயம் இல்லை, அது புரிஞ்சுக்கோன்ற அழகா பெரியவங்க அதை முறைப்படுத்தி கோர்வைப்படுத்தி நமக்கு சமன்வயப்படுத்தி சொல்றாங்க. அது உண்மையிலே இருக்கின்ற ஒரு பொருளாக இருந்தால் அதன் உற்பத்தியை அநேக விதமாக சொல்லி இருக்க மாட்டார்கள். அநேக பிரகாரமாக இப்படி சொல்லி இருப்பதுடைய காரணம், உற்பத்தி கிரமத்தை இப்படி சொல்லி இருப்பதற்கு காரணம், உற்பத்தியை பற்றி சிருஷ்டியை பற்றி பெரிய அளவுக்கு சொல்லணும் என்ற அபிப்பிராயம் வேதத்துக்கு இல்லையா, சாஸ்திரத்துக்கு இல்லை. ஆனாலும் கூட அத்வைத பிரம்மத்தை அறிவிப்பதற்காக, ஜெகத்தை நிஷேதிக்க அது பொய் என்று நமக்கு புரிய வைப்பதற்காக இதெல்லாம் சொல்றாங்க. இந்த ஆரோபத்தை சொல்கின்றார்கள். புரியுறதா? புரியணும். அத்வைத தத்துவத்தை நிரூபிப்பதற்காக, இந்த ஜெகத்தை பொய் என்று நிஷேதம் பண்றதுக்காக இவ்விதமாக சொல்லி இருக்கின்றது. ஆகையால் பிரபஞ்சத்தின் உற்பத்தி கிரமத்தை ஒரே ஓரொரு விதமாக அல்லது ஒரே விதமாக சொல்வதற்கு வேதம் முயற்சிக்கவில்லை. ஆகவே பிரபஞ்சத்தின் உற்பத்தியை ஒரே விதமாக வேதம் கூறாததால் வேதத்தின் அபிப்பிராயம் பிரபஞ்சத்தை நிஷேதிப்பதில் தான், இந்த பிரபஞ்சம் உண்மையில் இல்லாதது தோற்றமே என்று நீக்குவதற்காகத்தான் அதன் உற்பத்தியை தெளிவுபடுத்தி சொல்வதில் இல்லை, சொல்வதற்காக இல்லை. அப்படி யார் சொல்றாங்களாம்? விசார சாகரம் இப்படி சொல்கின்றது என்று வடிவேல் செட்டியார் சொல்றார். எங்கெல்லாம் நூல்களை ஆராய்ஞ்சிருக்காங்க பாருங்க, ஒரே இடத்துல அவங்களுக்கு விஷயத்தை கோர்வையா புரிஞ்சுக்க கிடைக்கல. ஆகவே எந்தெந்த நூல்லாம் அப்படி சொல்லியிருக்கு என்று எடுத்து நமக்கு அழகா கொடுக்குறாங்க. அதுதான் ஒருத்தர் இடத்துல முறையா கேட்கணுன்றது என்ன அர்த்தம்னா, ஒரு புத்தகம் ஒரு மாதிரி சொல்லியிருக்கு சொல்லி சொன்னா முறையா புரிந்து கொண்ட பெரியவர்கள் எங்கெங்கெல்லாம் இது சொல்லியிருக்கோ அந்த கருத்துக்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தி கோர்வையாக அழகா நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதுதான் வகுப்பு கேட்கறதுல இருக்கக்கூடிய விசேஷம் இங்க சொல்ற. ஆக பிரபஞ்சத்தின் உற்பத்தி கிரமத்தை ஒரே விதமாக வேதம் சொல்வதற்கு முயற்சிக்கவில்லை. அதுக்கு காரணம் பிரபஞ்சத்தின் உற்பத்தியை ஒரே விதமாக வேதம் கூறாததற்கு காரணம் வேதத்தின் அபிப்பிராயம் பிரபஞ்சத்தை நிஷேதிப்பதில். சில நேரம் சொல்லுவோம் நாம, அதை மறுபடியும் சொல்லுங்க, அது ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு பேருக்காக சொன்ன, பெருசா அதை எடுத்து நினைச்சுக்கிட்டு இருக்க, அதை விட்டுடுங்க. அப்ப ஏன் சொன்னீங்கன்னா இப்படின்னா வரும்போது அதை விட்டுடணுன்றதுக்காக சொல்றேன். நம்ம சாதாரண வழக்கத்தை சொல்லுவோம் பாருங்க, அதே போலதான் இங்க சொல்றாரு. அடுத்து 29வது பாடல். தோற்றமாம் சக்தி தன்னின் சொல்லிய விண்ணாம் விண்ணின் காற்றதாம் காற்றின் தோற்றமாம் சக்தி தன்னின் சொல்லிய விண்ணாம் விண்ணின் காற்றதாம் காற்றின் தீயாம் கனலின் நீர் நீரின் மண்ணாம் போற்றும் இவ்வைந்தும் நொய்ய பூதங்கள் என்று பேராம் சாற்றுமற்று அவற்றின் போக சாதனம் உண்டாகும். தப்புதான். சரி, சாற்றும் மற்றவற்றின் போக சாதன தனு உண்டாகும். சரி, மறுபடியும் படிப்போம் அந்த பாட்டை. தோற்றமாம் சக்தி தன்னின் சொல்லிய விண்ணாம் விண்ணின் காற்றதாம் காற்றின் தீயாம் கனலின் நீர் நீரின் மண்ணாம்
போற்றும் இவ்வைந்தும் நொய்ய பூதங்கள் என்று பேராம். சாற்றுமற்று இவற்றின் போக சாதன தனு உண்டாகும். பாட்டுல தெளிவா சொல்றாருன்னு ஒரே ஆசிரியர் சொல்றார். பாடலை பார்க்கலாம். தோற்றமாம் சக்தி தன்னின், கடைசியில் சொன்னார் இல்லையா, அந்த தாமச அம்சத்துல ஆவரண விக்ஷேபம் இருக்குன்னு சொன்னார். ஆவரணம்னா மறைப்பு சக்தி, விக்ஷேபம்னா தோற்றுவிக்கும் சக்தி. ஆகவே தோற்றமாம் சக்தி தன்னில், அதில் உள்ள தோற்றுவிக்கின்ற சக்தி விக்ஷேப சக்தி. அது ஒரு உதாரணம் சொல்லுகின்றார் பெரியவர்கள். கயிற்றை மறைப்பது ஆவரண சக்தி. ஆவரணம் சொல்லிச்சுன்னா மறைப்பது. கயிற்றை மறைப்பது ஆவரண சக்தி. அதில் பாம்பை காண செய்தது என்னவா? விக்ஷேப சக்தி. பாம்பை தோற்றுவிச்சது. அதுல அங்க இருந்த கயிறு நமக்கு தெரியல, அங்க பாம்பை வேற பார்த்துட்டோம். கயிற்று தெரியாத செய்தது ஆவரணம், அங்க பாம்பை தெரிய வைத்தது. அதுக்கு பேர் தான் விக்ஷேபம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டு வரையும் ஞாபகம் வச்சுக்கிட்டா விக்ஷேபம்னா என்ன, ஆவரணம்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது போல மெய்ப்பொருளை மறைப்பது ஆவரண சக்தி, உண்மை பொருளை மறைப்பது ஆவரண சக்தி. அது மட்டும் இல்லை, அந்த மெய்ப்பொருள் பரம்பொருள் மீது இந்த ஜீவன், உலகம், ஈஸ்வரன் என்று கற்பிப்பது விக்ஷேப சக்தி, தோற்றுவித்திருப்பது. சொல்றதுலாம் ரொம்ப அவர்கள் புரிந்த நிலையில் சொல்றாங்க, நமக்கு புரிவதற்காக. மெய்ப்பொருளை மறைப்பது ஆவரண சக்தி, அந்த மெய்ப்பொருள் மீது உலகம், ஜீவன் இவர்களை கற்பிப்பது விக்ஷேப சக்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கேயே புரிஞ்சிடுதுன்னா, இந்த உலகமாக தெரிந்து கொண்டிருப்பது அந்த ஈஸ்வரனே அல்லது பிரம்மமே என்று புரிஞ்சுட்டா இதோட பாடமே முடிஞ்சு போச்சு, வகுப்பே முடிஞ்சு போச்சு, மோட்சமும் வந்தாச்சு. நமக்கு புரிய வைக்கணும் என்பதை தெளிவா புரிய வைக்கணும் என்பதற்காக இந்த உபதேசத்தை கொண்டு போறாங்க. பரம்பொருளை மறைத்தது. ஆமா, ஜீவ ஈஸ்வர ஜெகத் அத்தியாசம் கற்பிப்பது. ரெண்டு வேலையும் இந்த பீமமாம் ஊடல் என்றும் விவிதமாம் தோற்றம் சொன்னார். ரெண்டு வேலை செய்துட்டு இருக்கு தாமச அம்சம். விக்ஷேப சக்திக்கு தான் இன்னொரு பெயர் தோற்றம். ஆகவே அதைத்தான் இங்க சொல்றார். மெய்ப்பொருளை மறைப்பது, அந்த மெய்ப்பொருள் மீது இந்த உலகத்தை, ஜீவர்களை ஏற்றி வைத்திருப்பது. அப்படிப்பட்ட சக்தி ஆகிய அதையே தோற்றம் என்கின்றார். தோற்றமாம் சக்தி தன்னில், சொல்லிய, சொல்லி என்றால் இங்கு சொல்லிய என்பது முன்னாடி சேர்த்துக்கணுமா. சொல்லிய தோற்றமாம் சக்தி தன்னில், இப்பொழுது முன்னே சொல்லிய முதல் பாடல் சொல்லிய விக்ஷேப சக்தி தன்னில் தோற்றுவிக்க அந்த சக்தியில் அதிலிருந்து என்ன உண்டாயிற்றதா? சூக்ஷமமான ஆகாசம் உண்டாகின்றதா. சூக்ஷமமான ஆகாசம் உண்டாகும். சூக்ஷம நிலை. இந்த ஸ்தூல ஆகாசம் இல்லை, நாம பார்க்குற இந்த ஆகாசம் இல்லை, இதற்கு முன்பு. அது எப்படி சுவாமின்னா சொல்றாங்க, மனதில் அப்படியே நம்ம வாங்கிக்குவோம். இப்போ நாம் எதையெல்லாம் ஸ்தூலமாக இந்த இந்திரியங்களால் பார்த்து கொண்டிருக்கின்றோமோ இவைகள் ஸ்தூலமாக வருவதற்கு முன்பிருந்த நிலை, சூக்ஷம நிலை. அந்த சூக்ஷமத்துக்கு முன்பிருந்த நிலை தான் காரண நிலைன்னு சொல்லி சொல்றோம். இப்போ காரணத்திலிருந்து சூக்ஷம நிலைக்கு வருவதற்கு விக்ஷேப சக்தி பயன்படுகின்றது. இப்ப பார்க்குற இந்த ஸ்தூல ஆகாசம் இல்லை, அதுதான் இதனுடைய பொருள். அடுத்து பாருங்க, விண்ணாம். விண்ணாம் சொல்லி சொன்னா, விண் என்றால் ஆகாசம். ஆத்மன ஆகாச சம்பூத, தைத்திரிய உபநிஷத் சொல்லு. ஆத்மாவிலிருந்து ஆகாசம் உண்டானது என்ற ஒரு வார்த்தையை தைத்திரிய உபநிஷத் பயன்படுத்துகின்றது. அதை நாம என்ன சொல்லிடுவோம்னா, அந்த இடத்துல அர்த்தம் சொல்லும்போது ஆத்மா என்பதை மாயையான்னு எடுத்துக்கோம். அல்லதுன்னா விக்ஷேப சக்தியிலிருந்து, மாயையில் உள்ள விக்ஷேப சக்தியிலிருந்து இந்த ஆகாசம் உண்டானது விண்ணாம் சொல்றாரு பாருங்க. அப்படிதான் பொருள்படுத்தணும். ஏன்னா அந்த உபநிஷத்து வார்த்தை அப்படி சொல்லியிருந்தா அந்த இடத்துல நான் இந்த அர்த்தத்தை எடுத்துக்கோன்னு சொல்றதுக்காக சொல்றேன். உபநிஷத்து கேட்டதுனால. இல்லைன்னா விண்ணாம் என்றால் ஆகாசம், அது இந்த விக்ஷேப சக்தியிலிருந்து தோன்றியது. அப்புறம் என்ன, விண்ணின் காற்றா, அந்த ஆகாசத்திலிருந்து காற்று
வந்தது. விண்ணின் காற்றாம். ஆமா, விண்ணின் காற்றதாம். ஆகாசத்திலிருந்து ஸ்பரிஷ தன்மாத்திரையான வாயு வந்தது. உற்பத்தி ஆனதுன்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறதே இல்லை. ஆமா, ஆகாசத்திலிருந்து காற்று. ஆகாசத்திலிருந்து வந்தது அந்த தாமச அம்சத்தில் இருக்கக்கூடிய விஷய சக்தியிலிருந்து வந்தது. ஆத்மனக ஆகாச சம்பூர்ண. ஆகாசத்திலிருந்து, ஆகாசத்துடைய தன்மாத்திரை என்னவா? ஆகாசத்துடைய தன்மை ஸ்பரிஷம். சாரி, ஆகாசத்துடைய தன்மை சப்தம். இங்கே காற்றுடைய தன்மை ஸ்பரிஷம். காற்று தானே அப்படி வீசுதுன்னா எப்படி வருது? குளிர்ந்த காத்து வருதுன்னு சொல்றான் இல்லையா? ஆகினால ஆகாசத்துடைய தன்மை சப்தம், காற்றினுடைய தன்மை ஸ்பரிஷம். ஒவ்வொரு பூதங்களுக்கும் ஒரு விசேஷமான குணம் இருக்கான். ஆகாசத்துடைய விசேஷ குணம் சப்தம், காற்றினுடைய விசேஷ குணம் ஸ்பரிஷம். ஆகையினால அடுத்தடுத்த பூதங்கள் வரும்பொழுது ஆகாசத்துல சப்தம் மாத்திரமா இருக்கு, காற்றுல சப்தமும் இருக்கும் ஸ்பரிஷமும் இருக்கும். அதுதான் இங்க சொல்றார். ஒண்ணுத்து அது ஒரு பூதத்துல, முதல் பூதத்துல இருக்கக்கூடிய அந்த சப்தம் இருக்காது, அடுத்த பூதத்துக்கு வரும். அடுத்த பூதத்துல இருக்க ஸ்பரிஷம் காற்று, அந்த ஸ்பரிஷமும் சப்தமும் சேர்ந்து அக்னியில இருக்கும். அப்படியே நம்ம கூட்டிக் கொள்ள வேண்டும் சொல்லுகின்றார், புரிந்து கொள்ள வேண்டும். ஆக காரண குணமும் விசேஷ குணமும் ஒவ்வொரு பூதத்திலும் கலந்து இருக்கின்றது. ஆகாசத்துல ஸ்பரிஷம் இருக்குமா? அதுதான முதல் பூதம். ஆகாசத்துல ஸ்பரிஷம் இருக்காது. அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆகாசத்துல ஸ்பரிஷம் இருக்காது, சப்தம் தான் இருக்கும். காற்றுல தான் ஆமா சப்தத்தோட ஸ்பரிஷமும் இருக்கும். அடுத்து அக்னி இருக்கு பாருங்க, அது என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னா சப்த ஸ்பரிஷத்துடன் ரூபமும் இருக்குமா. ரூபம் என்றால் வடிவமும் இருக்கும், வடிவமும் இருக்குமா அக்னியில. ஜலத்துல என்ன இருக்கும்? நீர்ல சப்த ஸ்பரிஷ ரூபத்துடன் ரசம் இருக்கும். ரசம்னா மிளகு ரசம் நினைச்சிடாதீங்க, இங்க ருச்சின்னு அர்த்தம். ஆமா, டேஸ்ட். ரசமும் இருக்குமா. ஆமா. அப்புறம் பிருத்திவி மண், அதுல சப்த ஸ்பரிஷ ரூப ரசத்துடன் கந்தம் வாசனையும் இருக்குமா. அப்போ ஒவ்வொரு பூதத்துல முதல் பூதத்துல அதன் தன்மை மட்டும் இருக்கும், ரெண்டாவது பூதத்துல 2 இருக்கும், மூணாவதுல 3 இருக்கும், நாலாவது 4 இருக்கும், அஞ்சாவதுல 5 இருக்கும். இப்படி புரிஞ்சுக்கணும். ஆகவே நாம இதை இப்படி புரிந்து கொள்ள வேண்டுமா? எப்படி? ஆகாசத்துல சப்த தன்மாத்திரை சப்தம் மட்டும் இருக்கு. அடுத்து காற்றில் வாயுவில் இருந்து, வாயு இருக்கு இல்லையா, அதுல என்ன இருக்கும்? ஸ்பரிசம் இருக்கும். அப்புறம் தீ இருக்கு பாருங்க, தீயில ரூபம் வடிவம் அது இருக்கும். அடுத்து அக்னியில் இருந்து ரசத்தன்மாத்திரையான ஜலம் உண்டானது. ஜலத்திலிருந்து கந்த தன்மாத்திரையான பிருத்திவி மண் உண்டாகின்றது. புரியுதா? குழப்பலன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தோம், இந்த சிருஷ்டி பிரகரணம் வந்தாவே கொஞ்சம் என்னன்னா போர் அடிக்கும் சில நேரத்துல. அது காற்றின் தீயா, வாயுவிலிருந்து ரூப தன்மாத்திரையான அக்னி உண்டானது. கனலின் நீராம், அக்னியிலிருந்து ரசத்தன்மாத்திரையான ஜலம் உண்டாயிற்று. நீரில் மண்ணாம், ஜலத்திலிருந்து கந்த தன்மாத்திரையான பிருத்திவி மண் உண்டாயிற்று. அடுத்து எல்லா நூல்களுமே இந்த பஞ்சபூதங்களை விசேஷமாக போற்றி பேசுகின்றது. அதை வச்சுதானே பிருத்திவிலிங்கம், காஞ்சிபுரம் மண்ணினால் ஆனது, பஞ்சபூத ஸ்தலங்கள்லாம் அப்படித்தானே வச்சு வந்தது. ஒவ்வொரு பூதங்களையும் கூட என்னன்னா இறைவனாக பார்க்கின்ற பார்வையை தர்றதுக்காக அதெல்லாம் வச்சிருந்தாங்க. புரியுது? ஆகவே எல்லா நூல்களும் மிக சிறப்பாக இந்த பஞ்சபூதத்தை போற்றி புகழ்ந்து சொல்கின்றது. இவ்வைந்தும் ஆக யார் இந்த பஞ்சபூதத்தை பார்க்கிறோம்? மொத்தத்தை தானே பார்க்கிறோம் இல்லையா? தண்ணியை தான் பார்க்குறோம். தண்ணிக்குள்ள நீர் இருக்கிறது, அக்னி இருக்கிறது, ஆகாசம் இருக்கிறது நமக்கு தெரிய பார்க்குறோமாண்ணா? தண்ணி தான் பார்க்குறோம். H2O என்னென்ன சொல்றாங்க, அதெல்லாம் அவங்க சொல்றது, மற்றவங்க சொல்றது.
ஆக இங்க பிரபஞ்சம் சொல்லி சொன்னாலே பஞ்சபூதங்களின் விரிவுன்னு தான் அர்த்தம். பிரபஞ்சம் சொல்லி சொன்னாவே பஞ்சபூதங்களின் விரிவுக்கு பேர் தான் பிரபஞ்சம். அல்லது இந்த பஞ்ச இந்திரியங்கள் நம்ம பார்த்து கேட்டு நுகர்கின்ற ஸ்பரிசம் செய்கின்ற இந்த இந்திரியங்கள் வாயிலாக நாம பார்க்கப்படுவது பிரபஞ்சம். அதுதான் அர்த்தம். இது இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னு சொல்லி சொன்னா சம்ஸ்கிருதத்துல ஞேய வஸ்து. ஞேய வஸ்து என்றால் அறியப்படும் பொருள் சொல்லி அர்த்தம். எதன் மூலமாக? இந்த 5 ஞானேந்திரியங்கள் வாயிலாக அறியக்கூடிய வஸ்து எதுவோ ஞேய வஸ்து, அதுக்கு பேர் தான் பிரபஞ்சம். இந்த வார்த்தைகளை அர்த்தம் சொல்றாங்க, அதுக்காக நான் சொல்றேன். இது சுவாமி ஏதோ சொல்றாருன்னு நினைக்கிறது இல்லை. பிரபஞ்சம் சொல்லி சொன்ன அந்த வார்த்தை உபயோகப்படுத்துறோமே, இந்த லோகத்துல அப்படி சொல்லி சொல்லுவோம், இந்த உலகத்துல சொல்லி சொல்லுவோம். சாஸ்திரம் பிரபஞ்சம் சொல்லி சொல்லுவோம். பிரபஞ்சம் சொல்லி சொன்னா இந்த ஒரு உலகம் மட்டும் இல்ல, இது போல எவ்வளவு இருக்கு அண்ட சராசரங்கள் அத்தனை. ஆக இப்படிப்பட்ட பிரபஞ்சம் அனைத்தும் போற்றும் இவ்வைந்தும் சொல்லியுள்ள இவ்வைந்து தன்மாத்திரைகளும் நொய்ய பூதங்கள் என்று பேராம். நொய்யே சொல்லி சொன்னா சூக்ஷ்ம பூதங்கள் என்று பேராம், பெயர் சொல்லி சொல்றான். நொய்யே சொல்லி சொன்னா சூக்ஷ்மம் சொல்லி அர்த்தம். இதற்கு இன்னொரு பெயர் அபஞ்சீகிருத பூதங்கள், பஞ்சீகரணம் ஆகாத பூதங்கள். அப்புறம் பார்ப்போம் பஞ்சீகரணம் ஆகாதுன்னா அதாவது தனித்தனியா இருக்கு, ஒன்றோடு ஒன்று ஒரு சதவிகிதத்துல கலக்கிறது பேர் தான் பஞ்சீகரணம் சொல்லிட்டு பஞ்சீகிருத்தம் சொல்லி சொல்லுவாங்க. இங்க அபஞ்சீகிருத்த பூதங்கள் எதுவும் ஒன்னோட ஒண்ணு கலக்கல, அது தன் தன் நிலையில அது இருக்கு. சாற்றும் என்றால் சாஸ்திரங்களில் இவ்வாறு சொல்லப்படுகின்றது. அடுத்து மற்ற இவற்றின் பஞ்சீகிருத பூதங்கள் நின்றும் போக சாதன தனு உண்டாகும். போக சாதனம் என்று சொல்லப்படுகின்ற சூக்ஷ்ம சரீரம், தனு என்றால் சூக்ஷ்ம சரீரம் உண்டாகின்றது. ஆக இந்த சூக்ஷ்ம பஞ்சபூதங்களில் இருந்து சூக்ஷ்ம சரீரம் உண்டாகின்றது. சூக்ஷ்ம ஞானேந்திரியங்கள், சூக்ஷ்ம பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச பிராணன், மனம், புத்தி, அகங்காரம் எல்லாம் இதுல இருந்து தான் வருகின்றது. எல்லாம் சூக்ஷ்ம நிலையில் தான் இருக்கின்றது. அப்படிப்பட்ட 17 அம்சங்களை கூறுகளை உடைய சூக்ஷ்ம சரீரங்கள் இங்கு உண்டாக போகின்றது. அதெல்லாம் சொல்ல போறான்னு நம்ம பார்ப்போம். ஆக பரம்பொருள் தத்துவத்தை உபதேசிக்க வந்த இங்கு ஆசிரியர் இந்த பரம்பொருளில் இந்த படைப்பானது எப்படி கற்பிக்கப்பட்டுள்ளது அதை சொல்றார். இதுவரை நாம் பார்த்தது என்ன? காரண பிரபஞ்ச அத்தியாசம் நிறைவு பெற்றது. அடுத்து இங்க நாம சூக்ஷ்ம பிரபஞ்ச கற்பனையை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த பாடலுக்கு திரண்ட கருத்து என்ன சொல்லி சொன்னா, சமூக குணத்துல 2 சக்தி இருக்குப்பா, அதுதான் ஆவரணம் விக்ஷேபம். இந்த விக்ஷேப சக்தியிலிருந்து ஆகாசம் வந்தது, ஆகாசத்திலிருந்து வாயு வந்தது, வாயுவிலிருந்து அக்னி வந்தது, அக்னியிலிருந்து நீர் வந்தது, நீரிலிருந்து மண் வந்தது. இதுதான் முறை. இவ்வாறு தோன்றிய இந்த 5 பூதத்திற்கும் சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள் என்றும் அல்லது தன்மாத்திரை பூதங்கள் என்றும் பெயர். இந்த வார்த்தையெல்லாம் எங்கன்னா சாஸ்திரங்களை உரையாற்றில் பயன்படுத்தியிருந்தாங்கன்னா இந்த வார்த்தை இப்படி புரிஞ்சுக்கணும். ஆமா, இவைகள் மேற்கண்டவாறு ஒன்றிலிருந்து ஒன்று கிரமமாய் உதித்தன. அதுக்கு ஒரு உதாரணம் இங்கேயே உரையாற்றி சொல்ற. ஒரு பெரிய அடுக்கு தவளை அடுக்கு இருக்கு, அந்த அடுக்குக்குள்ள இன்னும் 4 அடுக்கு இருக்கு சின்ன சின்னதா. அது போல ஒன்றுக்குள் ஒன்றாக இவைகள் இருந்து கொண்டுள்ளது. அடுக்கு தவளையா, ஒரு பெரிய தவளை இருக்கும், தவளைன்னா அந்த தவளை இல்லை, ஒண்ணுக்குள்ள ஒண்ணா அது போயிட்டு அது போல சொல்றாரு. ஆகவே மேற்கண்ட சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள் அவ்வாறு ஒன்றிலிருந்து ஒன்று உண்டானவையால் உற்பத்தியான பூதத்திற்கு என்ன இருக்குமா, தன் இயற்கை குணத்தோடு தனக்கு உற்பத்திக்கு காரணமாக இருந்த வியாபக பூதத்தின் குணமும் இருக்குன்னு சொல்றார். ஆகாசத்திலிருந்து வாயு வந்ததுன்னா அப்ப வாயுக்கு காரண பூதம் எது? ஆகாசம். அப்ப ஆகாசத்தினுடைய அந்த சப்தத்தன்மை இருக்க அது வாயுவிலையும் இருக்குன்னு சொல்றார். அதுதான் இங்க அர்த்தம். அப்புறம் வாயுல இருந்து எது வந்தது? அக்னி வந்தது. அக்னிக்கு என்ன குணம் இருக்குன்னா, தனக்கு காரணமான வாயுனுடைய ஸ்பரிச குணமும் அதற்கு காரணமான வாயுக்கு காரணமான சப்த குணமும் அக்னியில இருக்குன்னு சொல்றார்.
அடுத்து நீர் தோன்றுகின்றது. நீர் வரும்பொழுது, நீர் தோன்றும் பொழுது நீர்ல என்னென்ன குணம் இருக்கு? நீருக்கு முன்ன இந்த அக்னியுடைய அந்த ரூபமும் வாயுனுடைய ஸ்பரிசமும் ஆகாச சப்த குணமும் நீருக்குள்ள இருக்கும். நீர்ல ரசம் இருக்கு. சொல்லுவார், ரசம் நல்லா ஒழுங்கா வைக்க தெரிஞ்சவங்க சமையல் நல்லா தெரிஞ்சவங்கன்னு அர்த்தம் சொன்னார். ரசம், ஆமா, ரசம் ஒழுங்கா வச்சிருந்தாங்கன்னா அவங்க சமையல் நல்லா பண்றவங்கன்னு அர்த்தம் சொல்லி சொன்னாங்க. இங்க ரசம், ரசம்னா ருச்சின்னு அர்த்தம். அப்புறம் மண், பிருத்திவி. அந்த மண்ணுல என்னென்ன குணம் இருக்குன்னா நீருடைய தன்மாத்திரை இருக்கும், அக்னியுடைய தன்மாத்திரை இருக்கும், வாயுடைய தன்மாத்திரை இருக்கும், ஆகாச தன்மாத்திரை அதுல இருக்கும். அதுதான் இங்க அழகா சொல்றாரு. இப்படி புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு ஒரு நூல்ல இருக்கிறது எல்லாம் சேர்த்து நான் சொல்றேன். ஒரு நூலாசிரியர் இதெல்லாம் தாய்ச்சி சொல்லலை, இன்னொரு நூலாசிரியர் சொல்லியிருக்கார். நமக்கு வேண்டும் என்பதற்காக இது சொன்ன இல்லை, சொல்லலைனாலும் நமக்கு தெரிய போறதில்லை. இருந்தாலும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், நல்லா படிச்சு விவரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற மாணவர்களுக்கு இது வேண்டும் என்பதற்காக இந்த குறிப்பெல்லாம் சொல்றேன். நான் போர் அடிச்சாலும் கொஞ்சம் பொறுமையா கேட்போம். ஆக மேற்கண்ட சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள் ஒன்றிலிருந்து ஒன்று உண்டானவையால் உற்பத்தியான பூதத்திற்கு தன் இயற்கை குணத்தோடு தனக்கு உற்பத்தி காரணமாக இருந்த வியாபக பூதத்தின் குணமும் இருக்கும். அதுக்கு அவரே ஒரு உதாரணம் சொல்றார், விளக்கம் சொல்றார். மறுபடியும் படிக்கும் பாருங்க. ஆகாயத்தின் குணம் யாவற்றிற்கும் எல்லாவற்றிற்கும் இடம் கொடுத்திருப்பதே ஆகும். ஆகாசம் தானே எல்லாத்துக்கும் இடம் கொடுத்திருக்கு. இந்த மற்ற எல்லா பூதங்களும் எதுல இருக்கு? ஆகாசத்தான் இருக்கு. ஆகாசத்துக்கு யார் இடம் கொடுத்திருப்பாங்க? ஆகாசத்துக்கு அப்புறம் ஒண்ணு இருக்குன்னா அது எதுவா இருக்கும்? அதுவும் ஆகாசமா தான் இருக்கும். ஆகாசத்துலதான் எல்லா பூதங்களும் இருக்கு. ஆகவே ஆகாசத்துடைய ஒரு குணம் எல்லாவற்றுக்கும் இடம் கொடுப்பது. இரண்டாவது பாருங்க, வாயு. இதற்கு ஆகாசத்தின் குணமான இடம் கொடுக்கின்ற குணத்துடன் சொந்த குணமாகிய சலன குணமும் சேர்ந்து 2 குணம் இருக்கின்றார். இன்னொரு உதாரணம் சொல்றார். ஆமா, வாயு என்ன பண்ணுது? சலனம் தானே. பாக்குறோம் இல்ல, மரத்தை பாக்குறோம், ஒரு இலை அசையில பாருங்க, எல்லாம் தியானம் பண்ணுதுன்னுவாங்க. சில நேரத்தை ஆசிரமத்து சுவாமி சொல்லுவாங்க, மரமெல்லாம் நல்லா தியானம் பண்றதுன்னு. அசைவே இல்லை. அசைவு இருந்தா என்னன்னா, ஒரு பாட்டு பண்ண, கொடி அசைந்ததா காற்று வந்ததா, காற்று வந்ததா கொடி அசைந்ததா. அந்த காட்சி ஞாபகம் வச்சுக்கோ. ஆகினால ஆகாசத்தின் குணம் இடம் கொடுக்கின்ற தன்மை, அதனுடன் தன் சொந்த குணமாகிய சலன குணமும் சேர்ந்து வாயுவில் 2 குணங்கள் உண்டு. மூன்றாவது அக்னி. அக்னிக்கு மேற்கண்ட இடம் கொடுத்தல், அடுத்து இந்த சலன குணம், 2 குணங்களோடு அக்னியுடைய சுயகுணமாகிய ரூபமும் அதுல இருக்குமா. ரூபம்னா கண்ணுக்கு வடிவத்தை பார்க்கறது எது சொல்லிச்சுன்னா, கண்ணுதான் வடிவத்தை காட்டி தருகின்றது, நிறத்தையும் காட்டி தருது. இங்க ரூபம்னா முதல்ல எடுத்துக்கிடுறாங்க. ரூப குணமும் அதனுடன் இருக்கும். அடுத்து பாருங்க, நீர். நீருக்கு மேல் சொன்ன அக்னிக்குள்ளவாய் கூறிய 3 குணங்களோடு தன் சுயகுணமாகிய ரசகுணமும் ருச்சியும் சேர்ந்து 4 குணங்கள் உண்டு. அடுத்து 5வது பிருத்திவி. மண்ணிற்கு நீரிடமாக உள்ள 4 குணங்களோடு தன் சுயகுணமான கந்தம், மனம், வாசனை என்ற குணமும் கூடி 5 குணங்கள் உண்டு. இந்த கருத்து இப்ப பின்னால சொன்ன இந்த கருத்து இன்னொரு உரையாசிரியர் அழகா சொல்லியிருக்கார். ரொம்ப எளிமையா சுருக்கமா நல்லாவே சொல்லியிருக்கார், புரிஞ்சுக்கிறதுக்கு அட்டவணை போட்டு சொல்லியிருக்கார். அடுத்து 30வது பாடல். ஆதி முக்குணம் இப்பூதம் அடங்களும் தொடர்ந்து நிற்கும் கோதில் வெண்குணத்தில் 5 கூறுணர் கருவியாம் ஓதிய பின்னை 5ம் உளம் புத்தி 2ஆம் ஞான சாதனமாம் இவ்வேழும் சர்க்குண பிரிவினாலே ஆதி முக்குணம் இப்பூதம்
அடங்களும் தொடர்ந்து நிற்கும் போதில் வெண்குணத்தில் ஐந்து கூர் உணர் கருவியாகும் ஓதிய பின்னை ஐந்தும் குளம்புத்தி இரண்டாம் ஞான சாதனமாம் இவ்வேழும் சர்க்குண பிரிவினாலே. பாடலை பார்க்கலாம். ஆதி முக்குணம், இந்த ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கணும். தனக்கு காரணமான மாயையின் கண்ணுள்ள தமசின் ஆதி முக்குணம் சொல்றார். இந்த மூன்று குணங்கள் எதுல இருக்கு? மாயையில் தானே இருக்கு. அது படிச்சிருக்கு இல்லையா? மாயையில தான் மூன்று குணம் சொல்லிப்பார். மூன்று குணம்னா நமக்கு தெரியும், சத்துவம், ரஜஸ், தமோ குணம். சத்துவம் என்பது அமைதியே வடிவான அறிவை பெறுவதற்கான குணம். ரஜோகுணம் என்பது செயல்படுத்துகின்ற தன்மை உடைய குணம். தமோ குணம் என்பது சோம்பலும் சுறுசுறுப்பும் இல்லாமல் மயக்கமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய குணம். இந்த மூன்று நம்ம இடத்துல இருக்கு என்பது நமக்கு தெரியும். ஆகினால நமக்கு இருக்கிறதுனால நாம் எல்லாம் இந்த உடல், சரீரம், மனசு எல்லாம் மாயையிலிருந்து வந்ததுனால மாயையில் இந்த மூன்று குணம் இருக்கு என்பது நமக்கு நல்லா தெரியுது. ஒரு பொருளை சாப்பிடும்போது என்ன பண்ணிடுவாங்க விவரமானவங்க, இந்த பொருள் இதுல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா? எதை வச்சு சொன்னோம்? அந்த பொருளை பார்க்கல, சாப்பிட்ற அந்த டேஸ்டையும் அந்த மனத்தை வச்சு இதை போட்டிருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிறோம். அது போல மாயையில் இந்த மூன்று குணமும் இருக்கின்றது என்பது எதை வச்சு தெரிந்து கொள்கின்றோம்? நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இந்த சுபாவங்களை வச்சு இந்த குணம் எல்லாம் நமக்கு இருக்கு. நாம் எதுல இருந்து வந்தோமோ அந்த மூலத்துல இந்த குணம் நிச்சயமாக இருக்கணும். ஆகவே தனக்கு காரணமான மாயையின் கண்ணுள்ள தமசின் ஆதி முக்குணம். இந்த தமசுல ஆதி முக்குணம், மூன்று குணங்களும் தமசுலயே மூன்று குணம் இருக்கான். நாம இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கோம் சத்துவம், ரஜஸ், தமஸ் தான் சொல்றோம். தமசுல என்ன இருக்கு நம்ம சொன்னா புரியும் பாருங்க. தமசுல சத்துவம் இருக்கு, தமசுல ரஜசம் இருக்கு, தமசுல தமஸ் இருக்குன்ற மூணு கலந்து இருக்குன்ற. மூணு குணத்துல மூணு குணமும் கலந்து இருக்கு. அதுதான் இங்க ஆதி முக்குணம் என்ற வார்த்தைக்கு ரொம்ப அழகா சொல்றாங்க. கொஞ்சம் தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்க சொல்றேங்க, இல்லைன்னா வேற மாதிரி புரிஞ்சுக்கணும். தமசில் சத்துவம் இருக்கு, தமசில் ரஜஸ் இருக்கு, தமசில் தமஸ் இருக்கு. ஆதி முக்குணம்னா மாயில் உள்ள சத்துவம், ரஜோ, தமஸ் இருக்கு. அது எல்லா குணத்துல கலந்துருக்கு. இங்க தமஸ்லயும் இருக்குன்னு சொல்றாரு. குணம் கலந்து இருக்கின்றது. ஆகவே ஆதி முக்குணம். ஏன் இங்க தமசை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லி சொன்னா, தம பிரதானத்திலிருந்து தான் மற்ற எல்லா சூட்சும பூதங்கள், அம்சங்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னு சொல்லிட்டா சத்துவ பிரதானத்துல ஈஸ்வரன் வந்துட்டார் சொல்லி சொன்னோம், ரஜோ பிரதானத்துல ஜீவர்கள் வந்துட்டாரு சொல்லி சொன்னோம். அப்படி பிரம்மமும் அது ஈஸ்வரனும் ஜீவனம் வந்த பிற்பாடு மீதி எல்லாம் எதுல இருந்து வந்திருக்கணும்? தமசுல இருந்து தான் வந்திருக்கணும். அந்த தமசுல என்னென்ன இருக்கான்? அந்த தமோ குணத்துல சத்துவமும் இருக்கு, ரஜசும் இருக்கு, தமசுல தமசும் இருக்கு. அந்த தமசுல ரெண்டு சக்தி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அந்த ரெண்டு சக்தி என்ன? மறைப்பு சக்தி, தோற்றுவிக்கும் சக்தி. மறைப்பு சக்திக்கு தான் ஆவரண சக்தி சொல்லி பார்த்தோம். தோற்றுவிக்கிற சக்திக்கு தான் விக்ஷேப சக்தி என்று பார்த்தோம். இந்த விக்ஷேப சக்தியிலிருந்து தான் சமஸ்த சூக்ஷ்ம சரீரங்கள் எல்லாம் உண்டாகின்றது. ஆகவே இங்க ஆதி முக்குணம் சொல்லி சொன்ன என்ன சொல்றார்? தமசுல சத்துவம் இருக்குப்பா, தமசுல ரஜசம் இருக்கு, தமசுல தமசும் இருக்கு. இந்த தமசில் உள்ள சத்துவம் இருக்க, அதுல இருந்துதான் பஞ்ச ஞானேந்திரியங்கள் வந்தது. ஆதி முக்குணம் ஒரு வார்த்தை போட்டுட்டார். பஞ்சேந்திரியங்கள் எதுல இருந்து வரும்னு சொல்லி பார்த்தா, உரை ஆசிரியர் பார்த்தா அழகா விளக்கம் சொல்றாங்க. ஏன் தமசுல சத்துவம் இருக்கணும்னு சொல்லணும்னு சொல்லி சொன்னா, சத்துவத்தை தமசில் உள்ள சத்துவத்திலிருந்துதான் இந்த ஞானேந்திரியங்கள் வந்திருக்கணும். ஞானேந்திரம் சொல்லிச்சுன்னா அறிகருவிகள் அல்லது அறிவு கருவிகள், அறிவு கருவிகள் அது சத்துவத்திலிருந்து தான் வந்திருக்கணும்னு சொல்றாரு. அறிவை தருவது எது? சத்துவம் தானே. அந்த சத்துவத்திலிருந்து தான் இந்த ஞானேந்திரியங்கள் வந்திருக்கின்றது. இவ்வளவு அழகா சிந்தனை பண்ணியிருக்காங்க பாருங்க. பியூர் சத்துவம், பியூர் ரஜஸ், பியூர் தமஸ் அது முதல்ல இருக்கு. அந்த சுத்த சத்துவத்துல ஈஸ்வரன் வந்துட்டார். மறுபடியும் சொல்ற ஞாபகம் வச்சுங்க. சுத்த ரஜசில் ஜீவர்கள் வந்து விட்டார்கள். சுத்த தமசுல என்ன இருக்கு பார்த்தோம்? ரெண்டு சக்தி, விக்ஷேப சக்தி, ஆவரண சக்தி சொல்லி பார்த்தோம்.
அந்த விக்ஷேப சக்தியில் இருந்துதான் அதனுடைய பஞ்ச தன்மாத்திரைகளாகிய அந்த பூதங்களுடைய தன்மாத்திரைகளாகிய பஞ்ச சூக்ஷ்ம பூதங்கள் உற்பத்தி ஆனது. ஆகவே இந்த ஆதி முக்குணம் என்பதற்கு ஒரு விளக்கம் சொல்றார். தமக்கு காரணமான தமோகுண பிரதான மாயிலிருந்து, அந்த மாயில் உள்ள விக்ஷேப அம்சத்திலிருந்து அதுதான் சிருஷ்டியானது, சூக்ஷ்ம சரீரங்களானது தோன்றுகின்றது. சிருஷ்டி அதுதான் தான் வருதுன்னு சொல்றார். ஆகவே இன்னொன்னு சொல்றார், ஆதி முக்குணம் மட்டும் இல்ல, இந்த ஆதி முக்குணம் முழுவதும் இந்த பூதம் அடங்களும் தொடர்ந்து நிற்கும். அந்த 3 குணங்கள் இருக்கு, அந்த 3 குணங்களிலிருந்து தோன்றிய அந்த பஞ்சபூத தன்மாத்திரைகள் அனைத்திலும் இந்த குணங்களும் இருக்கும், தன்மாத்திரைகளும் அதில் அடங்களும் சேர்ந்து இருக்கும் சொல்றார். ரெண்டுமே ரெண்டுக்குள்ள கலந்து இருக்குன்னு சொல்றார். இந்த பஞ்சபூதங்கள் முழுவதும் அதன் தன்மாத்திரைகள் கலந்திருக்கும். தன்மாத்திரை என்ன பார்த்தோம்? சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் பார்த்தோம் பாருங்க. அது இந்த ஞானேந்திரியங்களில இருக்கு. அது எப்படின்னு சொல்லி பின்னால் ஒரு டேபிள் நம்ம பார்க்க போறோம் பாருங்க பார்த்தோம். ஆக அந்தந்த பூதங்களின் தன்மைகள், தன்மாத்திரைகள் அடங்கலும் முழுவதும் தமோ குணத்திலும் சத்துவ ரஜோ தமோ குணங்கள் அடங்கி இருக்கின்றன, அல்லது தொடர்ந்து நிற்கும். தொடர்ந்து நிற்கணும், சம்பந்தித்து நிற்கும்னு அவர் ஒரே ஆசிரியர் சொல்றார். சம்பந்தித்து சொல்லிச்சுன்னா வியாபித்து நிற்கும் சொல்லி அர்த்தம். ஆக சத்துவ ரஜஸ் தமஸ் மட்டும் இருக்கு என்பது இல்லை, அதுல சப்த ஸ்பரிஷ ரூப ரச கந்தம் மூன்றும், அது 5ம் 3க்குள்ளும் கலந்து இருக்கின்றது. உதாரணம் சொல்றார் பாருங்க. எங்கேயும் ஆகாசம் இருக்குன்னு வச்சுக்கோமே, ஆகாசத்துல என்னென்ன இருக்கு? சத்துவ குணம் இருக்கு, ரஜோகுணமும் இருக்கு, தமசும் இருக்கு. பிளஸ் என்ன இருக்கான்? சப்தமும் இருக்குன்ற. ஆதி முக்குணம் 3ம் எல்லாம் அடர்ந்து தொடர்ந்து நிற்கும் இருக்குன்னு சொல்றாரு இல்லையா? அடங்களும் தொடர்ந்து நிற்கும் சொல்றாரு பாருங்க. ஆகாசத்துல என்னென்ன இருக்கு? சத்துவகுணம் இருக்கு, ரஜோகுணம் இருக்கு, தமோ குணம் இருக்கு, சப்தமும் இருக்கு. ஆகாசத்துடைய தன்மாத்திரையாகிய சப்தமும் அதுல இருக்கு. அடுத்து வாயுல என்ன இருக்கு? அதுல சத்துவம், ரஜஸ், தமஸ் 3ம் இருக்கு. அதுல சப்தமும் இருக்கும், ஸ்பரிசமும் இருக்கும். கொஞ்சம் கவனிச்சு கேட்டா புரிஞ்சிடும். கொஞ்சம் அப்படியே இருக்கிறப்பல இருக்கும். ஆகாசத்துடைய ஸ்பெஷல் குணம் என்ன? சப்தம். காற்றினுடைய ஸ்பெஷல் குணம் ஸ்பரிசம். அது அதுல கலந்து இருக்குது. அடுத்து அக்னி, நெருப்பு. அதுல சத்துவம், ரஜஸ், தமஸ் 3ம் இருக்கு. பிளஸ் என்ன இருக்கும்? சப்தம், ஸ்பரிச, ரூபம், ஸ்பெஷல் குணம். அக்னியுடைய ரூபம் இருக்கும். சப்தம், ஸ்பரிசம், ரூபமும் கலந்துருக்கும். 3வது பூத்தம் தானே. ஆக அக்னியில் சத்துவ ரஜஸ் தமஸ் இருக்கு. பிளஸ் சப்தம், ஸ்பரிசம், அக்னியுடைய ஸ்பெஷல் குணமான ரூபமும் கலந்து இருக்கும். அடுத்து நீர் பாருங்க. நீர்லயும் சத்துவம் இருக்கு, ரஜசம் இருக்கு, தமஸ் 3 குணமும் இருக்கு. அதோட கூட நீங்களே இப்ப சொல்லிடுங்க. என்ன சொல்லுங்க? சப்தம் இருக்கு சுவாமி, ஸ்பரிசம் இருக்கும் சுவாமி, ரூபம் இருக்கும். அதோட என்ன இருக்கும்? மிளகு ரசமும் இருக்கும். ரசமும் இருக்கும். ஆமா. அடுத்து பிருத்திவி, மண்ணுல என்ன இருக்கும்? அதுல சத்துவம் இருக்கு, ரஜஸ் இருக்கு, தமஸ் இருக்கு. சப்த, ஸ்பரிச, ரூப, ரசம் அதோட என்ன இருக்கு? அது ஸ்பெஷல் குணம் கந்தம். அதுவும் கலந்து இருக்கும். அதுவும் கலந்து இருக்கும். எவ்வளவு அழகா நமக்கு பிரிச்சு சொல்றாங்க பாரு. மறுபடியும் சொல்றேன் பாருங்க. ஆகாசத்துல அடங்களும் தொடர்ந்து நிற்கின்ற வார்த்தைக்குள்ள விளக்கம் சொல்றாங்க. ஆகாசத்துல சத்துவ ரஜஸ் தமோட சப்தம் என்று அதோட ஸ்பெஷல் குணம் அதுல இருக்கும், தன்மாத்திரை இருக்கு. வாயுல சத்துவ ரஜஸ் தமசோட சப்த ஸ்பரிசம் என்று அதோட ஸ்பெஷல் குணம் இருக்கு. அக்னியில சத்துவ ரஜஸ் தமசோட அதோட சப்த ஸ்பரிச ரூபமும் ரூபம் வந்து அதோட ஸ்பெஷல் குணம், அதுவும் அதுல இருக்கும். நீர் இருக்கு, அதுல சத்துவ ரஜஸ் தமசோட சப்த ஸ்பரிச ரூப ரசமும் கலந்து இருக்கின்றது. பிருத்திவி அதுல சத்துவம் ரஜஸ் தமசோட கூட சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம் அதுவும் கலந்து இருக்கின்றது.
இதெல்லாம் எங்க இருக்கு சுவாமி சொல்லி சொன்னா, இப்பொழுது நமக்கு தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்தூல பூதங்கள் வருவதற்கு முன்பு உள்ள சூக்ஷ்ம நிலையில் உள்ளது. சூக்ஷ்மமான பூதம் இதுவரையில சூக்ஷ்ம நிலையில் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அடங்கலம் என்றால் இந்த பூதம் அடங்கலும் சூக்ஷ்மமான பஞ்சபூதம் முழுவதிலும் என்று அர்த்தம் சொல்லிடுறார். சூக்ஷ்மமான பஞ்சபூதங்கள் சத்து ரஜஸ் தமஸ் மூன்றிலும் இந்த எல்லா விதமான கண்மாத்திரைகளோடு கலந்து இருக்கும். கோதில் சொல்லி சொன்னா குற்றமில்லாத இருப்பதற்குள் குற்றமற்ற தமசில் உள்ள சத்துவ பிரதானத்தில் இல்லையா எண்குணம் வெண்குணம் சொல்லி சொன்னா சத்துவ குணம் சொல்லி அர்த்தம். ஏன்னா சத்துவத்திற்கு வெண்மை நிறம் கொடுத்துருந்தார் இல்லையா, பாட்டுல பார்த்தா தெரியும் வெண்மை நிறம்லாம் கொடுத்துருந்தார். இதுக்கு முன்ன இருக்கிற 2-3 பாட்டுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா தெரியும் வெண்மை நிறம். அதில் 5 கூறுணர் கருவியாக அது தோன்றியது என்னவா, பஞ்ச ஞானேந்திரியங்கள் சொல்றார். கூறுணர் கருவி சொல்லி சொல்றார். சத்துவ குணத்தில் வந்த 5 கூறுணர் கருவியாக, உணர்கருவின்னா ஞானேந்திரியம், அறிவதற்கு பயன்படுவது. பார்க்கிறோம், கேட்கிறோம், ருசிக்கிறோம், நுகர்கின்றோம், தொட்டு உணர்கின்றோம். இந்த உணர்வுகள்லாம் இருக்கு இல்லையா, ஆக கூறுணர் கருவி பஞ்ச ஞானேந்திரியங்கள் தான் இங்க சொல்றார். ஒளியை பார்க்கிறோம் இல்லையா, வெளிச்சத்தை பார்க்கிறோம், சப்தம் அதை நாம் உணர்றோம், கேட்கிறோம், சுவையை உணர்கின்றோம், வாசனையை நுகர்கின்றோம், தொட்டு உணர்கின்றோம். ஆகவே இது கூறுணர் கருவி. ஞானேந்திரியத்துக்கு அவர் கூறுணர் கருவின்னு சொல்றார். நாம் அறிவு கருவி சொல்லுவோம். ஞானேந்திரியம்னா என்னன்னா அறிவு கருவிகளை தான் ஞான இந்திரியங்கள்னு சொல்லி அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஞானேந்திரியன்னு சொல்லி சொன்னா அறிய பயன்படும் கருவிகள். எதை எதை அறியணுமோ அதை அறிகிறோம். நாம கேட்கறது அறிகிறோம், பார்க்கறது அறிகிறோம் எல்லாம். நம்ம அதனால தான் பாருங்க, கேட்டு பார்க்குறேன், சொல்லி பார்க்குறேன், சாப்பிட்டு பார்க்குறேன், அதெல்லாம் பார்க்குறேன் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் பாருங்க. பார்க்குறேன்றத கண்ணுக்கு மட்டும்தான் உபயோகப்படுது. நான் கேட்டு பார்க்குறேன், சொல்லி பார்க்குறேன், போய் பார்க்குறேன், வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்றோம். ஆகினால இங்க அறிவு கருவி அதுதான் ஞானேந்திரியன்னு சொல்லி அர்த்தம். பெரும்பாலான சொற்கள் தமிழ் படுத்தி இருக்காங்க. இந்த சம்ஸ்கிருதத்துல ஆகந்துகன்னு சொல்லுவாங்க. ஆகந்துகன்னா வந்தேரின்னு அர்த்தம். சிதாபாசன சித்து போலின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவெல்லாம் தமிழ் படுத்தி இருக்காங்க. நாம அப்படிலாம் ரொம்ப படுத்திக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம உபயோகப்படுத்துற வார்த்தைகள் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். கோதில் வெண்குணத்தில் 5 கூறுணர் கருவியாகும். 5 கூறுனா என்ன, 5 பிரிவுகள். என்னென்ன பிரிவு பார்த்தோம், சப்த, ஸ்பரிஷ, ரூப, ரச, கந்தம். சப்தம்னா ஓசை, ஸ்பரிஷம்னா தொட்டுணர்தல், அப்புறம் ரூபம் என்றால் வடிவு, ரசம் என்றால் ருச்சி, கந்தம் என்றால் மனம். மனம் இவைகளை உணரக்கூடிய கருவி. இவைகள் பஞ்ச ஞானேந்திரியங்கள் எனப்படுமாம். ஓதிய பின்னை சொல்லிய அற்புதங்கள். ஆக இப்படி சொல்லப்பட்ட இந்த பஞ்சபூதங்களின் சத்துவ குண கூற்றில் இல்லையா 5 பூதங்களும் ஒன்றாக சேர்ந்து இணைந்து என்ன வந்துதான், அதான் சொல்ற ஒன்றாக எடுத்து வைத்த 5 கூறும் 5 கூறிலிருந்து 5 பூதங்களும் சேர்ந்து மொத்தத்தில் என்ன வந்தது, அதுல அந்த கரணம் வந்தது. 5 பூதங்கள் தனித்தனியாக பிரிந்து நின்றதிலிருந்து 5 ஞானேந்திரியங்கள் வந்தது. அடுத்து பாருங்க, இந்த பாட்டுல சொல்லியிருக்கா பாருங்க, உளம் புத்தி இரண்டாம் சொல்ல போற நொய்ய பூதங்கள் எப்படி பேரா. சரி, அப்புறம் சொல்ற. இங்கே உரையாசிரியர்கள்ல அந்த கரணம் என்பதற்கு நாம 4 தான் சொல்லுவோம் பொதுவா. மொத்தமாக அந்த கரணங்கள் அப்படி சொல்லி பொதுவா சொல்லுவோம். அந்த அந்த கரணம் சொல்லி சொன்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த 4 தான் நாம என்ன சொல்லுவோம், அந்த கரணம் சொல்லி பொதுவா சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல உளம் என்ற ஒன்னே சேர்த்துக்கிடுறார். ஆமா, இவ்வைந்தும் சொல்றாரு பாருங்க. அதுதான் போற்றும் இவ்வைந்தும் 5 சொல்லி சொல்றாரு. இந்த 5 பஞ்சபூதங்கள் சொல்லி சொன்னாலும் கூட இங்க உள்ளம் என்ற ஒன்றை அவர்கள் சேர்த்துக் கொள்கின்றார். அந்த கரணத்தை உள்ளம் என்ற ஒன்றை சேர்த்துக் கொள்கின்றார். உள்ளம் என்பது என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா, ஆகாசத்துல எப்படி இந்த 4 பூதங்களுக்கும் ஆகாசம் இடம் கொடுக்கின்றது, அது போல மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற
இந்த நான்கையும் சேர்த்து வைத்த ஒன்றுக்கு பெயர் தான் உளம் சொல்லி சொல்றாங்க. இந்த நான்குக்கும் இடம் கொடுப்பது எதுவோ அதற்கு பொதுவாக உள்ளம் என்ற ஒரு பெயரை கொடுத்து விடுகின்றார். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் முதலியவற்றிற்கு இடம் கொடுத்து எதிலும் தாக்கற்று சலனமின்றி கலங்காது நிற்பது எதுவோ அது உள்ளம் என்று சொல்லப்படுகின்றது. உள்ளம் சொல்ற ஒரு வார்த்தை நம்ம உபயோகப்படுத்துறோம். உள்ளம், உள்ளம் என்பது ஆமைனா, அது உண்மை என்பது ஊமை. நல்லா தான் இருக்கு பழைய பாட்டெல்லாம். அது போல இங்க உள்ளம் சொல்லி சொன்னா இந்த நான்கிற்கு இடம் கொடுத்திருப்பதற்கு எதுவோ அதுக்கு பேர் உள்ளம். இந்த இடத்துல புரியுது பாருங்க. உள்ளம் உள்ளம் சொல்லிட்டு இருந்தோம். எதை உள்ளம் சொல்லி சொல்லுவோம்? மனசை சொல்றதா, புத்தியை சொல்றதா, சித்தத்தை சொல்றதா, அகங்காரத்தை சொல்றதா, எதை சொல்றதுன்னா ஒரே ஆசை அழகா சொல்றார். இந்த நான்கையும் மொத்தமாக நான்கு இடம் கொடுத்திருப்பது எதுவோ அது உள்ளம் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். இப்போ அந்த கரணம் சொல்லி பார்த்தோம். இந்த அந்த கரணம் சொல்லி சொன்னா என்னென்ன அர்த்தம் நாம புரிஞ்சுக்கணும். அந்த கரணத்துல அகக்கருவி, உள்ள இருக்கிற கருவி சொல்லி சொல்றோம். அதுக்கு பேர் அந்த கரணம். அது நான்கா சொல்லுவோம். முதல்ல மனம் சொல்லி சொல்லுவோம். மனம் சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? எப்ப பார்த்தாலும் டைலமாவிலேயே இருந்துகிட்டு இருக்கும் பாருங்க. சஞ்சலாத்ம சங்கல்ப விகல்பாத்மகம் சொல்லுவாங்க. அல்லது சஞ்சலாத்மகம், சஞ்சலமாவே இருக்கும். இதுவா அதுவா இதுவா அதுவா நினைக்கிறதுக்கு பேர் மனம். ஆமா. புத்தி சொல்லி சொன்னா நிச்சயமான விருத்தி, அதுக்கு பேரு புத்தின்னு சொல்லி அர்த்தம். சித்தம் சொல்லி சொன்னா ஞாபக சக்தியில இருக்கிற இடம், மெமரி கார்டு, அதுக்கு பேர் சித்தம். அகங்காரம் சொல்லி சொன்னா நான் சரீரம் என்கின்ற எண்ணம் எப்பொழுதும் நமக்கு உள்ளே ஒண்ணு இருக்கு இல்லையா, நான் சரீரம், அந்த எண்ணத்தை பற்றி அகங்காரம். அப்ப மனம் என்பது டைலமாவிலே இருக்கிறது. நான் சரீரம் சொல்லி சொல்றது அகங்காரம். சித்தம் சொல்லி சொன்னா ஞாபக சக்தி இருக்கிற இடம். புத்தி சொல்லி சொன்னா நிச்சயாத்மிகா புத்தி சொல்லுவாங்க. நிச்சயமான எண்ணத்துக்கு அல்லது ஒரு விஷயத்தை குறித்து நிச்சயம் பண்ணுவது, அந்த நிச்சயம் பண்ற எண்ணத்துக்கு பேர் தான் புத்தி. இன்னொன்னு சொல்றாங்க, மனம் சொல்லி சொன்னா ரெண்டு அர்த்தம் சொல்றாங்க. இந்த எண்ணங்கள் எல்லாம் உண்டாகின்ற இடம் தான் மனம் சொல்லி சொல்றாங்க. எண்ணங்கள்லாம் உண்டாகிற இடம் மனம். ரெண்டாவது, அந்த எண்ணங்களே மனம் சொல்ற ஒரு கருத்தும் இருந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வழக்கத்துல பேசும்பொழுது, பழக்கும் பொழுது அல்ல வழக்கத்தில் இருக்க விஷயங்கள். எண்ணங்கள் தோன்றுகின்ற இடத்துக்கு மனம் என்று பெயர். ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் தாட் இருக்க, அதற்கும் மனம் என்று பெயர் சொல்லுகின்றார்கள். அல்லது சந்தேகமாகவே இருக்கின்ற எண்ணம், அதற்கு மனம் என்று பெயர். அதனால்தான் எல்லா தாட்டுக்கும் மனம்னு பேர் இல்லை. நினைக்கும் தாட்டுக்கு மனம், பதிவு செய்து கொள்ளும் தாட்டுக்கு பேர் சித்தம். அந்த எண்ணத்துக்கு தகுந்தா போல, பங்கனுக்கு தகுந்தா போல அதை பேரை மாற்றிக்கொள்கின்றார்கள். ஆக ஓதிய பின்னை ஐந்தும் உளம் புத்தி இரண்டாம். ஓதிய பின்னை ஐந்தும் சொல்லி சொல்றார். ஆதி முக்குணம் பூதம் அடங்கலம் தொடர்ந்து நிற்கும் போதில் வெண்குணத்தில் ஐந்து கூறுணர் கருவியாகும். ஓதிய பின்னை ஐந்தும் உளம் புத்தி இரண்டாம். ஓதிய பின்னை ஐந்தும் உளம் புத்தி இரண்டாம். ஓதி என்றால் சொல்லிய. இங்க அந்த கரணம் நாலுன்னு சொல்லிட்டீங்க சாமி, இந்த இடத்துல நீங்க ரெண்டு தான் சொல்றீங்களே சொல்லி சொல்றாங்க. விளக்கம் சொல்றாங்க. எப்படி ரெண்டு சொல்றாருன்னா, புத்தியில சித்தத்தையும் மனதில் அகங்காரத்தையும் அடக்கி இருக்கிறது ரெண்டு தான் சொல்லிடுறாங்க. அந்த கரணம் நாலு நம்ம இது வரைக்கும் கேட்டிருந்தாலும் புத்தியும் சித்தமும் ஒன்னா சொல்லிடுறாங்க, மனது அகங்காரத்தை ஒன்னா சொல்லி ரெண்டுன்னு சொல்லிட்டாங்க. வேறு மாதிரி சொல்றாங்க, தோஷம் இல்லை. இதெல்லாம் சேர்ந்து உள்ளம் சொல்லி சொல்றாங்க, அதுவும் தப்பு இல்லை. மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன். திருவடி போற்றி போற்றி.